ஹாய். இப்போ வந்து நைட்டோட மூமெண்ட் எப்படின்னு பார்க்கலாம். இந்த நைட்டை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, இதோட செகண்ட் லெட்டர் என்னன்னு கன்சிடர் பண்ணிப்போம். எதனாலனா, நம்ம செஸ்ஸில் வந்து கிங்குக்கு கேக் கொடுக்கறதுனால இந்த நைட்டுக்கு வந்து நம்ம என்னென்னு கொடுத்துக்குவோம், என்னன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இதோட வேல்யூ எவ்வளோனா 3. இப்போ நமக்கு வந்து நம்மளோட பீஸ் வந்து இப்போ நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து ஆப்போனண்ட்டு கிடச்சிரும். இப்போ அதுவே ஆப்போனண்ட்டோட நைட் நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த வேல்யூ வந்து 3ன்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் 2 சைடும் இப்போ ஒயிட் சைடில் 2 நைட் இருக்கும், பிளாக் சைடில் நைட்டு. அதாவது ஒயிட் சைட் பிளேயருக்கு 2 நைட், பிளாக் சைட் பிளேயருக்கு 2 நைட். அதேமாதிரி அந்த 2 நைட் என்னென்னா, ஒன்று வந்து ஒயிட் ஸ்கொயரில் ப்ளேஸ் ஆகியிருக்கும், இன்னொன்று வந்து பிளாக் ஸ்கொயர். இந்த நைட் எங்கே அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் சைட்லேருந்து செகண்ட் ஸ்கொயர், அதே மாதிரி ரைட் சைட்லேருந்து செகண்ட் ஸ்கொயரில் ப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போ ஒயிட்டுக்கு பார்த்தா நம்மளோட B1லேயும் நம்மளோட G1லேயும் நைட் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி பிளாக் பிளேயருக்கு பார்த்தா G8க்கும் B8க்கும் வந்து என்னது நமக்கு வந்து நைட் வந்து இருக்கும். இதில் வந்து மெயின் என்னென்னா, இது எப்படி அதோட மூமெண்ட்டுனா, மற்றதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் டயகனல் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நமக்கு நைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்னென்னா, இது வந்து நம்ம எல் ஷேப்புன்னு சொல்லுவோம். எல் அப்படின்றது என்னென்னா 2 ஸ்கொயர். இப்போ இது இருக்குது, நம்ம எல் போட்டும் போது எப்படி வரும், ஒரு பெரிய லைன், ஒரு குட்டி லைன். அதாவது ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஒரு லைன் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணுவோம். ஸோ அதே தான் இது வந்து எல் ஷேப். எதனாலதுன்னா, இது வந்து 2 ஸ்கொயர் முன்னாடியோ ஏதோ 2 ஸ்கொயர் போயிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு ஸ்கொயர் வந்து டயகனலாக மூவ் ஆகுது, இது லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ மூவ் ஆகும்னு சொல்லி இருக்குது. அதாவது இப்போ இந்த நைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 2 ஸ்கொயர் முன்னாடி சொன்னோமா, ஸோ 2 ஸ்கொயர். ஸோ அப்போ இங்கேருந்து 1 2 ஸ்கொயர்ஸ் வந்தது இந்த இடத்துக்கு. நெக்ஸ்ட்டு அதிலிருந்து லெஃப்ட் ஆர் ரைட்டு. அப்போ இந்த நைட்டு வந்து எங்கே, அப்போ இதோட லெஃப்ட் இல்லைன்னா இதோட ரைட் 2 ஸ்கொயர் முன்னாடி போகுது. நெக்ஸ்ட் என்னது, அந்த ஸ்கொயர்லேருந்து அதோட லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ அந்த இடத்துக்கு வந்து நைட் போகலாம். அதே மாதிரி இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா, ஸோ அப்போ இது வந்து அது வந்து எப்படின்னா எல்லா டைரெக்ஷன்லேயுமே வரும், ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா டைரெக்ஷனுமே நைட் மூவ் ஆகும். ஸோ அப்போ இந்த ஃப்ரண்ட்டில் போகும்போது 1 2 ஸ்கொயர்ஸ் முன்னாடி போயிட்டு அதோட லெஃப்ட்டு ரைட்டு இந்த 2 இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒன்றா. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து லெஃப்ட்டு போக முடியுமான்னு பார்த்தா இல்லை, ஏன்னா இதுக்கு லெஃப்ட்டில் என்னது ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது, செகண்ட் ஸ்கொயர் நமக்கு இல்லாதனால இந்த லெஃப்ட்டில் வந்து அதுக்கு போக முடியாது. ரைட் சைடில் பார்க்கலாம். எஸ், ரைட் சைடில் 1 2 2 ஸ்கொயர் முன்னாடி வந்துருச்சு. அந்த ஸ்கொயர்லேருந்து லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் மூவ் ஆகும். ஸோ இங்கே வந்து நமக்கு என்னது லெஃப்ட்டுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது, ரைட்டில் வந்து என்னது நமக்கு இல்லாதனால இந்த இடத்துல மூவ் ஆகாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நமக்கு லெஃப்ட்டுக்கு ஏற்கனவே இல்லை, பேக் சைடு பார்த்தாலும் அதுக்கு வந்து என்னது ஆப்ஷன்ஸ் கிடையாது, கீழே ஸ்கொயர்ஸ் இல்லை. ஸோ அப்போ இங்கே இனிஷியலாக உங்கள் செஸ் போர்டை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கப்ப நைட்டோட மூமெண்ட் வந்து 3 ஸ்கொயருக்கு மட்டும்தான் பாசிபிள் இருக்குது. அதே மாதிரி அது வந்து ஓன் பீஸ் இருக்கக்கூடாது, எம்டியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆப்பனனோட பீஸை வந்து நம்ம அட்டாக் பண்ணி அந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிக்கலாம். இருக்கிறதுலையே செஸ் காயின்ஸில் ஒரே ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறது என்னன்னா, இந்த நைட்டு வந்து அதோட பீஸாக இருந்தாலும் சரி, தட் மீன்ஸ் இப்போ இந்த பிளாக் நைட்னா பிளாக் பிளேயரோட பீஸா இல்லை ஆப்போனன்ட் பீஸ் எந்த பீஸாக இருந்தாலும் அது ஜம்ப் பண்ணி போக முடியும். அது அட்டாக் தான் பண்ணிட்டு தான் ஃப்ரீ ஸ்கொயரில் தான் போகணுன்னு கிடையாது, அது வந்து ஜம்ப் பண்ணி போய் ஆனால் ஃப்ரீ ஸ்கொயரில் ப்ளேஸ் ஆகணும், இல்லைனா ஆப்போனன்ட் பீஸை அட்டாக் பண்ணணும். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல இருக்கிறனால நம்ம பாசிபிலிட்டிஸ் கம்மின்னு பார்த்தோமா. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட் டைம் இங்கேருந்து இப்படி மூவ் ஆகி இப்போ இந்த இடத்துக்கே வந்துது, என்னோடய நைட் வந்து இங்கே இருக்குது. இது வந்து இதுலேருந்து நமக்கு வந்து என்ன சொன்னோம், இதில் வந்து மெயின் என்னென்னா ஒரு நைட் எடுத்துட்டோம்னா 8 பாசிபிலிட்டிஸ் மூவ் இருக்குது. ஆனால் அந்த 8ல் வந்து என்னென்னா ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கணும். இப்போ கார்னரில் இருக்கும் போது நமக்கு இப்போ இங்கே கார்னரில் இருந்துச்சா, ஸோ நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் கம்மியாகிடுச்சு. இப்போ இதுக்கு பார்த்தா நமக்கு வந்து 8 வரும். எப்படின்னா ஃபஸ்ட்டு என்னது 2 ஸ்கொயரா, ஸோ 1 2 2 ஸ்கொயர். ஸோ அதோட லெஃப்ட்டுக்கும் போகலாம் ரைட்டுக்கும் போகலாம். ஸோ அப்போ லெஃப்ட்டில் 1 ரைட்டில் 1 ஒன்றா நான் வந்து என்னது இந்த நைட்டில் ஃப்ரண்ட்டில் போனேன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகும், இல்லைன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகுமா. செகண்டு இதோட லெஃப்ட்டில் வச்சு பார்க்கலாம். 1 2 எஸ் 2 ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதோட லெஃப்ட்டுக்கும் போகலாம் ரைட்டுக்கும் போகலாம். ஸோ அடுத்த 2 பாசிபிலிட்டிஸ். ஓகேவா?
இங்கே கீழே 1 தான் இருக்குது, செகண்ட் ஸ்கொயர் இல்லை. ஸோ அப்போ அதோட பேக்கில் அதால் வர முடியாது. ஸோ அதோட ரைட்டில் பார்க்கலாம், ரைட்டில் போக முடியும். 1 2 அதோட லெஃப்ட்டு அதோட ரைட்டு. ஸோ இப்போ இதிலே பார்த்தா நமக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 6 பாசிபிலிட்டிஸ் வந்துச்சா? 1 2 3 4 5 6. அப்போ அதோட இடத்த வச்சு தான் மேக்ஸிமம் 8 பாசிபிலிட்டிஸ் ஒரு நைட் மூவ் ஆகும். இப்போ இதில் வந்து நமக்கு பேக்கு வர முடியாததுனால 6 பாசிபிலிட்டிஸோட ஸ்டாப் ஆகிடுது. இப்போ இன்கேஸ் இப்போ நான் இதுலேருந்து அடுத்தது மூவ் ஆகி இங்கே வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து என்னது ஓரளவுக்கு சென்டர் போயிட்டேன்னா, சென்டர் போகும்போது எனக்கு கண்டிப்பாக 8 பாசிபிலிட்டிஸ் மூவ்ஸ் கிடைக்கும். ஸோ அது எப்படின்னா அதோட 1 2 2 ஸ்கொயர் முன்னாடி போய் அதோட லெஃப்ட்டு ரைட்டா, அதே மாதிரி அதோட ரைட்டில் லெஃப்டில் 1 2 2 ஸ்கொயர் போய் அதோட லெஃப்ட்டு அதோட ரைட்டு. நெக்ஸ்ட்டு பேக்கில் பார்த்தா 1 2 2 ஸ்கொயர் வந்து அதோட லெஃப்ட்டு அதோட ரைட்டு. அப்போ லெஃப்ட்டில் பார்த்தாலும் நமக்கு என்னது 2 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1 2 2 ஸ்கொயர் வந்து அதோட லெஃப்ட்டு அதோட ரைட்டு. இப்போ இந்த நைட்டுக்கு நமக்கு என்னது 8 பாசிபிலிட்டி மூவ்ஸுக்கு அந்த 8ல் எங்கே வேணாலும் அது போய் பிளேஸ் ஆகலாம். ஓகேவா? இதுதான் மெயின். இல்லை இதை இப்படி சொல்லாமல் எல் ஷேப்புன்னு சொல்லாமல், இது எல் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு லைன் இப்படி ஒரு லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஒரு லைன் டோம்னா அதுதான் வந்து எல் ஷேப்புன்னு சொல்கிறது. இல்லை எனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா அதையே தான் ஒரு ஸ்கொயர் ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது இருக்கா, இப்போ அதோட ஸ்ட்ரெயிட்டுன்றது வந்து எந்த சைடாக வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இப்படி மேலே மட்டும் கிடையாது, இப்படியோ இப்படியோ எதுலனாலும் வச்சு அதோட ஸ்ட்ரெயிட்னஸ்ஸு. அப்போ ஒரு மெயினு ஒரு இப்போ வந்து இதில் இருக்கிறது இப்போ இதுதான்னா ஒரு ஸ்கொயர் ஸ்ட்ரெயிட்டு. நெக்ஸ்ட் என்னது அதுலேருந்து ஒரு ஸ்கொயர் டயகனல். அந்த டயகனல் வந்து லெஃப்ட் சைடாகவும் இருக்கலாம் ரைட் சைடாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இது இருக்குது, இதுலேருந்து ஒரு ஸ்கொயர் முன்னாடி வந்துட்டேன்னா ஸோ அதுலேருந்து டயகனல்னால் இதுவாகவும் இருக்கலாம் இதுவாகவும் இருக்கலாம். ஸோ இது 2 காம்பினேஷன் அதே தான் வந்ததா. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்க்க ஒரு ஸ்கொயர் ஃப்ரண்ட்டில் வருது, அதுலேருந்து ஒன்று டயகனல்னால் இங்கேருந்து இது டயகனல், இதுலேருந்து இங்கே டயகனலா. ஓகேவா? ஃப்ரண்ட்டில் தான் போகணும், பேக்கில் வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுலேருந்து 4 ஸ்கொயர் முன்னாடி அதோட டயகனல். அப்போ இது 2 வந்துச்சா. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒரு ஸ்கொயர் ஃப்ரண்ட்டில் இதுலேருந்து ஒரு ஸ்கொயர் ஃப்ரண்ட்டில் வருது, அதுலேருந்து அதோட டயகனல். அப்போ இது ஒரு டயகனல் இது ஒரு டயகனல். ஸோ அப்போ திரும்ப என்னது அந்த 8 அதே 8 தான், அதே 8 காம்பினேஷன்ஸ் தான் வந்துருக்கா. ஸோ இதுதான் வந்து நைட்டோட மூமெண்ட். நெக்ஸ்ட் அது வந்து எந்த பீஸனாலும் ஜம்ப் பண்ணணும்னு பார்த்தோமா. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது என்ன ஆகும் மூவ் ஆக முடியும். இப்போ ஆப்போனன்ட் பீஸோ என் ஓன் பிளேயரோட பீஸோ எது இருந்தாலும் அது ஈஸியாக ஜம்ப் பண்ணிட்டு போகலாம், இல்லைன்னா அட்டாக் நார்மலாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இப்போ இதில் வந்து என்னது இதோட பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ எனக்கு இதில் வந்து எல் ஷேப்பில் மூவ்மெண்ட்டு பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல பிளாக் இருக்குது, நான் ஃப்ரண்ட்டில் போக முடியாதான்னு கேட்டால் இல்லை. இப்போ எனக்கு நான் வந்து ஜம்ப் பண்ணி போய்க்கலாம். அப்போ என்னது 1 2 அதோட லெஃப்ட்டுக்கு வரலாம், இல்லைன்னா அதோட ரைட்டுக்கு வரலாம், இந்த மாதிரி வரலாம். இப்போ அதுவே 1 2 அதோட லெஃப்ட்டுக்கு போனால் இந்த பீஸ் அட்டாக் ஆகுது, அதோட ரைட்டுக்கு வந்தால் நம்மளோட ஓன் பீஸ் இருக்கிறனால இந்த இடத்துக்கு வர முடியாது. ஸோ அப்போ ஒன்று இதை அட்டாக் பண்ணிக்கணும், இல்லைன்னா இங்கே பிளேஸ் ஆகிக்கணும். அப்போ இதுலேருந்து போனால் 1 2 இதோட லெஃப்ட்டு ரைட்டு, இதுலேருந்து பேக்கில் 1 2 இந்த சைடு என்னது நம்மளோட ஓன் பீஸ் இருக்கிறனால வர முடியாது, இங்கே வர முடியும். ஓகேவா? இதுதான் வந்து இதோட மூமெண்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சேஃப்டியும் பார்க்கணும். அப்போ வந்து நான் வந்து இன்கேஸ் எனக்கு வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னா நான் இங்கே கூட மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த பீஸை வேணாலும் என்னது ஜம்ப் பண்ணிக்கலாம். அது நம்ம பீஸாகவும் இருக்கலாம், ஆப்போனன்ட் பீஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.